2021 அதிமுகவிடமிருந்து மதிமுக கைப்பற்றிய அரியலூர் தொகுதி நிலவரம் என்ன, அங்கிருக்கும் மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவா பார்க்கலாம். அரியலூர் சட்டப்பேரவை தொகுதி மாவட்டத்தோட பெயரையே கொண்ட தொகுதி. அரியலூர் நகர்பகுதி, திருமானூர், திருமழப்பாடி உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. சுண்ணாம்புக்கல் அதிக அளவில் கிடைப்பதால 9 சிமெண்ட் ஆலைகள் இயங்கும் இந்த தொகுதியில அது சார்ந்த வேலை வாய்ப்புகள் முக்கியமானதா இருக்கு. திருமானூர் பகுதியில் நெல், கரும்பு என விவசாயம் பிரதானமா இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் 1,29,521 ஆண் வாக்காளர்கள், 1,31,624 பெண் வாக்காளர்கள், 16 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,61,161 வாக்குகள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. தொகுதியில் இதுவரைக்கும் நடந்த தேர்தல்களில் அதிகபட்சமா திமுக, அதிமுக தலா 5 முறை ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் 4 முறையும், தமிழ் மாநில காங்கிரஸ், மதிமுக தலா 1 முறையும் ஜெயிச்சிருக்காங்க. தொகுதியில் கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சிட்டிங் எம்எல்ஏவா இருந்த தாமரை ராஜேந்திரனை களமிறக்கினாங்க. அவருக்கு எதிராக திமுக கூட்டணியில் மதிமுக வேட்பாளர் சின்னப்பா உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டார். கடும் போட்டியில் 1,03,975 வாக்குகளை வாங்கின சின்னப்பா வெற்றியை வசமாக்கினார். 1,741 வாக்குகளை வாங்கின ராஜேந்திரன் 3,234 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றார். தொகுதியை அதிமுக பறிகொடுத்தாங்க. இப்போ தேர்தல் நெருங்க அரியலூர் தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த பகுதியிலிருந்து அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்ட மாவட்டத்துக்கு டீப்போலூருங்கிற பகுதிக்கு பொன்னாறுங்கிற பாசனம் வாய்க்க தான் போகுது. கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் பரப்பளவு பாசனம், பொன்னாறு வாய்க்க பாசனம். இங்க தடுப்பணை கிட்டனால கிட்டத்தட்ட ஒரு 2 டிஎம்சி தண்ணி தங்கும். இந்த வாய்க்கா மூலியமாக தண்ணி போய் அந்த 5000 ஏக்கர் விவசாயம் பண்ணுவதற்கு 30 விவசாயம் பண்ணுறது நல்ல இதாக இருக்கும். பொது போக்குவரத்து நெரிசல் பல ஆண்டுகளாக இருக்கு. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல இந்த போக்குவரத்து நெரிசல். இதுல பாதிக்கு பாதி அரசு நிர்வாகமும் இங்க இருக்கிற வணிகர்களும் தான் காரணம். 2 பேருமே ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க இந்த ஆக்கிரமிப்பு அகற்றுறதுக்கு. ஆக்கிரமிப்பு அகற்றினா மட்டும்தான் இந்த ஊர்ல கொஞ்சம் தெளிவான சாலைகள் கிடைக்கும். எந்த ஒரு ஆட்சி வந்தாலும் பெண்களுக்கு என்று தனியா ஒரு அரசு கலைக்கல்லூரியை அமைத்து தருமாறு நாங்க பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்படி பண்ணா நிறைய பெண்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும். இந்த விபத்துனால ஏகப்பட்ட விபத்துகள் இது வரைக்கும் நடந்திருக்கு. நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க. பலருக்கு கை கால்லாம் எலும்பு முறிவுலாம் ஏற்பட்டிருக்கு. இது சம்பந்தமா பலமுறை மாவட்ட ஆட்சியிடம் சிமெண்ட் ஆலை செல்வதற்கு தனிப்பாதை அமைக்க வேண்டும்னு கோரிக்கை விடுத்துள்ளோம். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. அரியலூர் மாவட்டத்தில் எக்கச்சக்கமான சிமெண்ட் ஆலைகள் உள்ளன. அந்த சிமெண்ட் ஆலைகளில் வெளி மாவட்டத்தில் தான் வேலை ஆட்களாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அரியலூர் மாவட்டத்தில் நிறைய கிராமங்களில் படித்த இளைஞர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலாம். நிலம் கொடுத்தவங்களுக்கே அந்த ஒரு வேலை வாய்ப்புங்கிறத கொடுக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்து அவங்க ஒரு வேலை வாய்ப்பு உள்ளூர்லேயே வேலை செய்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். சுக்கரேரி, கண்டாசம் ஏரி, நிறையா ஏரிகள் இருக்குது. இது ஒழுங்கான முறைக்கு தண்ணி முறையாக கொண்டு வந்து சேர்த்து முறையாகவே அதை பயன்படுத்தலை. ஒரு வாய்க்கா கூட கன்னி வாய்க்கா தூர் வாரவே கிடையாது. எந்த வாய்க்காலுமே தூர் வாரவே கிடையாது. எந்த அரசுமே, 2 அரசுமே நாங்கள் காலங்காலமாக பெட்டிஷன் கொடுக்குறோம். கலெக்டர் ஆஃபீஸ் போய் எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். 10 ஆண்டு காலமாக நாங்கள் பெட்டிஷன் கொடுத்து ஒரு வாய்க்கா கூட தூர் வரல. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.